அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரீட்ஸ் அண்ட் டிலைட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு க்ரீமியான புட்டிங் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இதை கேக் அண்ட் பிஸ்கெட் புட்டிங்னு சொல்லலாம், சாக்லேட் புட்டிங்னு சொல்லலாம். இந்த க்ரீமியான பேஸை நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணால் போதும். கேக் பிஸ்கெட்னு என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ புட்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த க்ரீமை மட்டும் நீக்கிட்டு பிஸ்கெட்டை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். க்ரீமை ரிமூவ் பண்ணாமல் கூட இதை செய்யலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 10-15 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்டெல்லாம் நைஸாக அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த பிஸ்கெட்டில் பாதியை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சோண்டு பால் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்ல க்ரீமியான பேஸ்ட்டாக வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் இதில் சேர்த்து பிளெண்ட் பண்ணால் போதும். மற்றதெல்லாம் லேயரிங் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு எவ்வளோ ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். உங்களுக்கு சாக்லேட் புட்டிங் வீட்டில் செய்யணுன்னா கொக்கோ பவுடர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் ஏதாவது ஒரு சாக்லேட் பிஸ்கெட்டை வச்சே நீங்கள் செய்யலாம். இப்போ கஸ்டர்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 3 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் புட்டிங் கொஞ்சமாக செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பால் பிஸ்கெட் எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமையும் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 3 கப் பாலுக்கு 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். புட்டிங்கோட க்ரீமியான டெக்ஸ்சருக்கு கார்ன்ஃப்ளவர் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெடிமேடாக வாங்கின கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சோள மாவுக்கு பதிலாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்ச நேரம் திக்கார வரைக்கும் இதை குக் பண்ண போகிறோம். நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் தேவையான பொருட்கள்லாம் பாலில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படி இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலைன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளேம்லேயே நீங்கள் பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். என்றைக்குமே பால் சூடாக இருக்கிற டைமில் சோள மாவை சேர்க்கக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் சோள மாவு போட்டிங்கன்னா ஈஸியாக கட்டி பிடிச்சிரும். லைட்டாக பச்சை தண்ணிலேயோ இல்லை சில்லான பால்லையோ நீங்கள் சோள மாவை கலந்து நீங்கள் இதில் ஊற்றிக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு இன்னும் லிக்விடாக வேணும்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, கஸ்டர்ட் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம லேயரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த கேக் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேக் வேணால் எடுத்துக்கலாம். நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லேயரிங் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கேன். லைட்டாக சில்லான பாலில் பிஸ்கெட்டை டிப் பண்ணி அழகாக லேயர் பண்ணிடலாம். பால் ரொம்ப சூடாக இல்லாமல் பார்த்துக்குங்க. மிதமான சூடாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த கஸ்டர்டை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த லேயரை நான் கேக் லேயர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணால் வெட்டி சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கார்னிஷிங்காக நான் கேக் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்னதாக க்ரம்பிள் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி லேயர் பண்ணிக்கலாம். நான் இந்த லேயரோடு முடிச்சுக்கிறேன்.
நான் மேலே கேக் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டிங் நல்லா செட் ஆயிருச்சு. இதை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே அப்படியே அவனில் பேக் பண்ண கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். கொக்கோ பவுடர் போடாமலே இதோட டேஸ்ட் அப்படியே சாக்லேட் புட்டிங் மாதிரியே இருந்துச்சுங்க. நீங்களும் சூப்பரான இந்த டிசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.